எந்த குற்றவாளி எங்க இருக்கிறான் என்று இலகுவாக நாங்கள் அடையாளப்படுத்த முடியும். இன்று அத்தனை பேரும் பொலிசாமி நேவி எங்களுடைய நாட்டில் தான் இருக்கிறார்கள். இந்த காணாமல் போனதுக்குரிய எத்தனை பேர் காணாமல் போனாங்க, மன்னாரில் 600 பேர் இருந்தால் அந்த 600 பேருக்கும் ஒரு நிபந்தனை மற்ற ஒரு கொடுப்பனவு மாதமானும் கொடுத்தே ஆகணும். முதலாவது. ரெண்டாவது, இந்த 600 பேரும் யார் யாருக்கு ஒப்படைக்கப்பட்டாங்க, அவங்களுக்கு என்ன நடந்ததுன்ற விஷயத்தை நீங்கள் தெளிவாக எங்களுக்கு தெரியப்படுத்த வேண்டும். இதான் நாங்கள் எதிர்பார்த்து. ஒரு ஆம்பளை பிள்ளை அந்த ஆம்பளை பிள்ளை விட்டு இன்றைக்கு எனக்கு 70 வயசு. நானே வேலை செய்கிறேன். இது குடும்பத்தை பாவம். இந்த ஆம்பளை பிள்ளை இருந்தால் நான் வேலை செய்ய விடுப்பேன், வாழ்ந்துருப்பேன். என்ன வடையாக வாழ்ந்துருப்பான். இந்த பிள்ளைய காணாமல் 16 வயசு. ஓயல் பாடம் எடுத்து படித்து பொழிச்ச செஞ்சு வச்சுலாம் படித்து பாடம் எடுத்து 10 பாடம் எடுத்தா 10 பாடத்தில் 8 பாடம் கடையில் பாஸ் பண்ணுவேன். பிள்ளை இல்லை. அப்போ இந்த பிள்ளை இருந்தால் ஹிந்தி தான் படிக்க போனோம். ஹிந்தி தான் வந்திருப்பான். நான் படியாக வாழ்ந்துருப்பேன். கூட காசு வைக்கா போயிட்டான். எந்த பிள்ளைக்கு இன்னும் உங்களுக்கு சரி இந்த பிள்ளைக்கு என்ன நடந்தது ஒரு வந்தா நாங்கள் போய் அவங்க ஒதுக்கி. New government, a fairly new government. They're dealing with many issues across the board. They're dealing with many issues across the board. What is their priority for this issue, the missing persons issue? What do you think is their priority? Where does it sit? How high or how low? இல்லாத ஒன்றை நாங்கள் இங்கே கதைக்கல, கேட்க முடியாதவர்களுடைய கதையை நாங்கள் கதைக்கல. நாங்கள் கேட்கிறோம், அரசண்டது இருக்குது, அரசனுடைய கட்டமைப்பு இருக்குது. அரசிட கட்டமைப்புகள் நாங்கள் கொண்டு தந்தது எங்க? உங்கள்கிட்ட தானே. அப்ப யார் அதுக்கு பொறுப்பான மேஜர்? அதுக்கு யாரு பிரிகேடியர்? அதுக்கு பொறுப்பான கட்டளை தளபதி யாரு? அந்த முகாமுக்கு பொறுப்பான தளபதி யாரு? அவர்கிட்ட நீங்கள் விசாரணையை முன்னெடுத்து தாங்கள் என்றுதான் நாங்கள். அவர் சொல்ற வித்தியாசம் இருக்கு. இவர் கொண்டு கொடுத்திருக்கிறார் தானே, கொடுத்தபடியால அவங்க கேட்கிறாங்க. இப்ப முள்ளிவாய்க்கால காணா போனது இந்த முள்ளிவாய்க்கால போற அன்றைக்கு இங்கே இது பண்ணும்போது ஒரு அரசியல்வாதிட்ட கேட்டேன், போல் பீஸில் வச்சு எங்கட ஃபாதர் லியோட குடும்பத்தை கடத்துறவன் இன்னார்தான் சொன்னேன். நடவடிக்கை எடுக்கல. அதே இன்டர்நெட் கேட்டு நடவடிக்கை எடுக்கிறேன் கோத்தாசை. இப்போ நாங்கள் முதல் ஓஎல்பி மாணவனால எதுக்கு தெரிஞ்சுதானே. அப்போ இந்த ஒரு முதல்வர் இதில் இருக்கிறார்கள்னா முந்திருந்த மைண்ட் சம்பந்தப்பட்டார்களா இல்லாட்டி இப்போ இருக்கிற உண்மையான அனுராயாக இருக்கிற இயந்திரங்களா? ஒரு காலம் நீதி எங்களுக்கு கிடைக்க போறோம்னா நாங்கள் திரும்ப அதே தான் அதே சிஸ்டம் தான் ஒரு சிஸ்டமும் மாறி தயவு செய்து கொஞ்சம் இருந்து யோசிச்சு சிஸ்டத்தை மாற்றி மக்களை சந்திக்கிறதுக்கு மக்களும் இதற்கு உடனடியாக பதில் சொல்ற அளவுக்கு ஒரு கட்டுக்கோப்பு. திரும்ப நானே அந்த வந்துட்டேனே. நான் உங்களுக்கு முதல் ஆசையோட 10 வருஷத்துக்கு முதல் திரும்பவும் அதுதான் அதே இதுதான் பார்க்கணும். வேறு எந்த விதமான சேஞ்சும் எவ்வளவு மக்கள் மனம் உடைஞ்சு போயிருப்பாங்க. எங்களோட பொதுமக்கள் சார்பில் நாங்கள் இந்த சிட்டிசன் கமிட்டி சார்பாக நான் சொல்கிறேன், ஃபாதர் எல்லாம் நீங்கள் எங்களோட ப்ரொடிக்ஷனை சொல்லுங்கள். இல்லாட்டி உங்களுக்கு பெரியாமல் பிடிப்பாங்க. நாங்கள் கேட்குறோம் இல்லை நீங்கள் we are not going to accuse no individual. அந்த வலிந்து காணாமல் வைக்கப்பட்ட இராணுவத்தில் கையளிக்கப்பட்ட போலீஸில் கையளிக்கப்பட்ட அந்த மக்களுக்கு அந்த ஆட்களுக்கு என்ன நடந்ததுங்கிறத நீங்க சொல்றதுக்கும் அது ஸ்பெசிஃபிக்காக இருக்கு. யார் இது செய்ததுன்னு கேட்டா எங்க தமிழ் ஆட்கள் எல்லாரும் என்ன சொல்லுவாங்க? அரசாங்கம் தான் செய்யுது. அரசாங்கம் அரசாங்கத்தில் உள்ள ஆட்கள் தான் செய்யுது. அப்போ அரசாங்கத்தில் உள்ள ஆட்கள் தான் இந்த மிஸ்ஸிங் பர்சனை காணாமல் ஆக்கப்பட்டது செய்தது அரசாங்கம். அரசாங்கத்தில் உள்ள ஆக்கள் அரசாங்கத்துக்கு. அப்ப இவர்களை காணாமல் ஆக்கப்பட்டோர் சொன்ன ஆக்களை அவங்களே காணாமல் ஆகி போட்டு நீங்க இவ்வளவு பேர் இருக்கிறீங்க, நீங்க மன்னார்ல இத்தனை பேருண்டா மற்றாக்களை அதை ஏற்றுக்கொள்ளுவாங்க? ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. மன்னார் மாவட்டத்துக்கு வரணும் 600 பேரை காணையில் என்று தம்பி சொன்னார். அந்த 600 பேருக்கான எல்லா விவரங்களையும் கொண்டு அதைத்தான் நாம பேசணும். என்ன
அதுதான் நாங்கள் பேசுகிறோம். மேலேருந்து வரவங்க எல்லாத்துக்கும் நாங்கள் பார்த்து காண முடியாது. இப்போ அம்மாத்தோட்டையில் காணாமல் போன ஆளுக்கு நாங்கள் ஒன்றும் கிடையாது. மன்னாரில் காணாமல் போன 600 பேரும் எங்கே என்ன மாதிரி என்றது அந்த ஒரு கிளியரான ஒரு ஃபேக்ட்ஸ் உங்கள்கிட்ட இருக்கும் என்றால் அந்த பேச்சுவார்த்தைகளை தொடர்வதற்கும் நம்பிக்கையும் தரக்கூடியதாக இருக்கும். ஆதரவு கேட்டிருந்த கூட மன்னார் மாவட்டத்துக்குரிய விவரங்களை நமக்கு மன்னார் மாவட்ட இணைப்பாளர் ஓரளவுக்கு கொடுத்திருந்தார். மொத்தமாக அளவு எத்தனை பால் நடந்தது மிச்சம் இது சம்பந்தமாக பார்க்க மன்னார் மாவட்டத்திலிருந்து எத்தனை விண்ணப்பங்கள் கிடைக்கப்பெற்றன இதுவரை, அதில் எத்தனைய ப்ராசஸ் பண்ணியிருக்கீங்க, எத்தனைய ட்ரேசிங்க்கு அனுப்பியிருக்கீங்க, எத்தனைக்கு இங்கே காம்பன்சேஷன் ரெக்கவர் பண்ணிட்டீங்க, எத்தனை பேருக்கு காம்பன்சேஷன் கிடைக்குது? தேங்க்யூ. மன்னார் மாவட்டத்தை பொறுத்தவரையிலே இன்றைய நாளிலே மொத்தமாக 600 விண்ணப்பங்கள் புதிதாக அல்லது பழைய விண்ணப்பங்கள் எல்லாம் சேர்த்து 600 விண்ணப்பங்கள் கிடைக்கப்பட்டிருக்கிறது. அதிலே இதுவரைக்கும் 427 விண்ணப்பங்களுக்குரிய விசாரணைகள் நிறைவு செய்யப்பட்டிருக்கின்றது. பூர்வாங்க விசாரணைகள் நிறைவு செய்யப்பட்டிருக்கின்றது. அதிலே இடைக்கால கொடுப்பனவு என்ற அடிப்படையிலே 254 விண்ணப்பங்களுக்கான இடைக்கால கொடுப்பனவுகள் இதுவரை கொடுக்கப்பட்டுள்ளது. மேலதிக விசாரணைக்காக 720 விண்ணப்பங்கள் மேலதிக விசாரணைக்காக அனுப்பப்பட்டிருக்கிறது. மன்னிக்கவும், 220 விசாரணைகள் மேலதிக விசாரணைக்காக அனுப்பப்பட்டிருக்கிறது. 220 விண்ணப்பங்கள் மேலதிக விசாரணைக்காக அனுப்பப்பட்டது. இது இடைக்காலமாக கொடுக்கப்பட்ட ஒரு தற்காலிக கொடுப்பனவாக கருதப்படுகிறது. எத்தனை பேருக்கு டெத் சர்டிஃபிகேட் கொடுத்துருக்கு, எத்தனை பேருக்கு டெத் சர்டிஃபிகேட் கொடுத்துருக்கீங்க, எத்தனை பேருக்கு அந்த மிஷின் சர்டிஃபிகேட் கொடுத்துருக்கீங்க மன்னார் டிஸ்ட்ரிக்ட் மாவட்டத்தை பொறுத்தப்பட்டு அதனுடைய தகவல்களை நாங்கள் கொஞ்சம் இன்னும் சரியான முறையில் எடுக்க முடியாது என்பதை நாங்கள் சொன்னால் நாங்கள் இது ஏடிஆரோட கொஞ்சம் ஒர்க் பண்ண வேண்டி இருக்கிறதுனால எக்ஸாக்டாக எவ்வளவு என்றதை தற்சமயம் சொல்ல முடியாது. சிஓஏ தொடர்பான தகவல்கள், காணப்படாமைக்கான சான்றிதழ்கள் மற்றும் இறப்பு சான்றிதழை எக்ஸாக்டா இத்தனை நம்பர்ஸ் இருக்குன்னு சொல்ல முடியாமல் இருக்கிறது. எங்களுடைய அறிக்கை ஏடிஆர் வரும் வரைக்கும் அதனுடைய தகவல் தெரியாமல் இருக்கிறது. மரண சான்றிதழும் அதாவது நாங்கள் எவ்வளவு ரெக்கமெண்ட் பண்ணி ரெஜிஸ்ட்ரேஷன் பரிவாரமான தொலைத்தொடர்பு அனுப்பினது நமக்கு தெரியும். ஆனால் அவர்கள் எவ்வளவு வழங்கியிருக்கிறார்கள் என்பதற்கு மாதாந்த ஒரு அறிக்கையாக சமர்ப்பிக்கும்படி நான் இன்னொரு டிபார்ட்மெண்ட்டாக புரட்டத்தோடாக இல்லை. அவரிடம் உள்ள சில காரணத்தினால் இல்லாத காரணத்தினால நாங்கள் ரெஜிஸ்டார் ஜெனரல் அவங்களோட லேடி ஒரு ஆள் இருக்கலாம், தமிழ் லேடி, அவங்களோட நாங்கள் 2-3 மீட்டிங் வந்து அவர்களுக்கு சொல்லலாம். இதுக்கு ஒரு ஏதாவது ஒரு சிஸ்டம் ஒன்று கொண்டு வந்து உங்களுக்கு மாதாந்தம் அப்டேட் பண்ணுறோம். எங்களுக்கு ரெக்கமெண்டல் எவ்வளவு நாங்கள் இதுவரையில் இருக்கிற சிஓஏ சர்டிஃபிகேட் அண்ட் சிஓஏ சர்டிஃபிகேட் ஆக்சஸ் எவ்வளவு கொடுத்திருக்கிறோம் மாவட்ட ரீதியாக என்பதை தருவதாக கவலையான விஷயம் என்றால் ஒரு மரணம் என்பது மிகவும் ஒரு கஷ்டமான வலியானது. அந்த மரணத்தை பற்றிய செய்தி தலைமைக்கு உங்களுக்கு இடையில நேரடி தொடர்பு இல்லை என்று சொன்னாலே அது ஒரு தில்லுமுள்ளது என்று அடுத்து வந்து இங்க இருக்கிற நிறுவனத்துக்காக தான் மாவட்டத்துக்கான எல்லா தகவலும் அந்த காணாமலாக்கப்பட்டார்கள் போகும். ஒன்றும் தெரியாது இதுவரைக்கும் இல்லைன்னா இது 14 வருஷம் போயிடுச்சு. போர் முடிஞ்சு உங்களுக்கு செயற்பாடு போய் எத்தனை வருஷம் முடிஞ்சது. ஆனால் எல்லாத்துக்கும் இல்லை காலம் தாழ்த்தினா அந்த காணாமலாக்கப்பட்ட மக்கள் அனைவரும் பலி சுமக்கணும் என்று ஒரு இது இருக்கா. ஏன் அதை நாங்கள் உடனே செய்ய முடியாது? என்ன காரணம்? கொஞ்சம் பேர் தானே அந்த தகவலை கொடுக்குறதுக்கு ஏன் நம்ம பின் வாங்கிக்கிறோம்? என்ன காரணம்? வழங்கக்கூடிய அவங்க சொல்ல வரையில் இவளுக்கு சில விவரங்களை இதுவரை பதிவாளர் நாயகம் திணைக்களத்திலிருந்து அவர்களிடம் நாங்கள் அனுப்பிய
காணப்படாமைக்கான சான்றிதழுக்கான விண்ணப்பங்கள் 2716 முறைப்பட்டு இல்லையா அதுதான் கேட்கிறேன். ஒரு டிஸ்ட்ரிக்ட் மன்னார் டிஸ்ட்ரிக்ட்ல ஒரு ஒழுங்கான ஒரு தரவு நம்மிடம் இல்லைன்னா நம்மளோட மக்கள் ஏமாற்றப்படுவாங்கன்னு ஒரு சந்தேகம் இருக்குன்னா அது எல்லாரும் அது நீங்க நாங்க பார்ப்போம். அதுக்கு பார்த்து எல்லா இடத்திலும் ப்ளஸ் மைனஸ் இல்ல அது ஐயா யாரும் சொல்லி தப்பு இல்லை. அது உயிர் உயிர் நான் சம்பந்தமா தொலைக்காட்சியிலிருந்து ரெக்கமெண்ட் பண்ணாங்க அப் டு டேட். அதாவது சுமார் 2700 சொல்லியிருக்கேன். 2716 அனுப்பினது நாங்கள் குறைக்காக இருக்கிறத விட அதை விட பேரணிகமாக எனக்கு கூட செயல் இருக்குது. நானும் வடமாநிலத்தில் அந்த ரீதியில தான் நானும் விளையாட சொல்லுவேன். ஓஎம்பியோட சேர்த்து அப்போ நாங்கள் வந்து அக்ரோவேட்டான அமௌண்ட்டு தான் வச்சிருக்கோம். இதில் திரைக்கடன்களில் இருந்து சரியான விவரங்கள் கிடைக்காத விவரங்கள். ஈவன் போன மாதம் ரெஜிஸ்டர் என்ற ஒரு லேடி இருக்கிறார் இப்போ தமிழ் அவரோட பேர் மீட்டிங் பண்ணினாங்க. கமிஷனர் இடி மிஸ்டர் தற்பரன் நான் கவர்மெண்ட் 2 வருஷம் தான் அவர் சொல்லியிருக்கிறாங்க. ஒரு கொஞ்ச நாள் இதெல்லாம் அந்த சிஸ்டம் சரியான முறையில் அதை செய்வது அனுப்புகிறோம். மாதாந்த அப்டேட் பண்ணி அனுப்புகிறோம் சொல்லியிருக்கோம். காணாமல் ஆக்கப்பட்ட மக்கள் சொல்றது உண்மையாக தான் வரப்போகுது. இப்போ அதை பிடிச்சிட்டு பாசத்துக்குள்ள குறைபாடு இல்லைன்னு சொல்லுங்கள். எங்கேயும் குறைபாடு இருக்கும், நிறுவனங்களும் இருக்கும். அப்போ எங்கள் அலுவலகம் அப்டேட்டாக விளைச்சல் விண்ணப்பங்கள் நாங்கள் ப்ரோசஸ் பண்ணினது. அது விளைக்கால நிவாரணத்துக்கு அனுப்பினது, சிஓஏக்கு அனுப்பினது, சிஓடி குறைதான் வச்சுருக்கோம். ஒரு நம்பரின் படி வச்சுருக்கோம். 2025 வந்து டோட்டலாக 198 சிஓஏ வந்து நாங்கள் இதுவரையும் ரெக்கமெண்ட் பண்ணி அது இஷ்யூ பண்ணப்பட்டிருக்கு. அதே நேரத்தில் சிஓடி சர்டிஃபிகேட் ஆஃப் டெத் வந்து 29 சிஓடி வந்து இஷ்யூ பண்ணப்பட்டிருக்கு. இது 2025 வரை. இது 2025ஆம் ஆண்டுடைய தரவு. அப்போ நாங்கள் ஒரு அரசாங்க ஊழியர் வந்து போனாரா இல்லையான்னு தெரியாது. தற்காலிக ஏற்பாடுகள் ஒரு இடத்துக்கு நிரதியமாக அவர் காண இல்லைன்னு சொல்லி அந்த இழப்பை பதிவு செய்கிறாரோ அல்லது அவருடைய குடும்பத்துக்கு உதவி பெறுவதற்காக நீங்கள் சொல்ற வேலை சரி ஒரு அரசன் கொடுத்தாலோ அந்த குடும்பம் பயன்பெறக்குள்ள இருக்கும். நான் நீண்ட இடைவெளிக்கு பின்னர் வழங்கப்படுறதால தலைமை சொல்லுவாங்கன்னா தாமதிக்கப்பட்ட நிதி மறக்கப்பட்ட நிதி எல்லாத்தையும் கொடுத்தேன்னு சொன்னால் நிச்சயம் சமாளிக்கல. இது வந்து நாங்கள் கலைக்கிற விடயங்கள் வந்து பொதுவான கதையாக கூடி நாங்கள் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா எத்தனையோ பேர் தங்களுடைய வேலையை விட்டு அம்மாமாருடைய பிரதிநிதியாக தான் வந்திருக்கிறாங்க. இன்றைக்கு அம்மாமார்கிட்ட போய் நாங்கள் என்ன சொல்லுவது சொல்லப்போ நாங்கள் இப்படி தான் கதைச்சாங்கன்னு சொன்னால் இன்னும் ஒரு அதிகப்படியான நம்பிக்கை இல்லாத தன்மையும் ஒரு பெரிய பிரச்சனையும் உருவாக்குற சூழல் தான் ஏற்படுத்தப்படும். ஆகவே இந்த விஷயத்தில் தயவு செய்து மன்னார் மாவட்டத்தில் வரப்படுற மன்னார் மாவட்டத்துடைய தகவலை கொடுத்து சரியான தெளிவான ஆட்சி வெளிப்படத்தன்மையோட நீங்கள் சொல்லுவீங்களா இருந்தால் மிகவும் உதவியாக இருக்குன்னு கூறி தேவைப்படுது. சிவில் சமூக ஒழுங்கமைப்புக்கு இடையிலான கூட்டம் நாங்கள் எங்களுடைய ரொட்டேஷன் பேசிஸில் சிவில் சமூக அமைப்புகளோடும் சந்திக்கின்றோம். அதே போல பொதுமக்களுக்கான கூட்டம் அது தனியாக இடம்பெற்றுக் கொண்டுதான் இருக்கிறோம். பொதுமக்களை நாங்கள் சந்திக்காமல் இல்லை. அவர்களுக்கான கூட்டங்களும் ஐயா பொதுமக்களுக்கான கூட்டங்களும் நாங்கள் தனியாக பொதுமக்களோடும் சந்திச்சு அவர்களுக்கான முறைப்பாட்டாளர்களோட சந்திச்சு அவர்களுக்கான விளக்கங்கள் அவர்களுக்கான விளக்கங்கள் வழங்கப்பட்டு இது சிவில் சமூகத்துக்காக ஒருங்கமைப்பு செய்யப்பட்டுள்ள கூட்டம். இரண்டாவது விடயம் வந்து
விசாரணைகளில் மன்னார் சம்பந்தமான தகவல்கள் கேட்கப்பட்டது. ஆரம்பத்திலே எங்களுடைய பிராந்திய இடைப்பாளரினாலும் ஆணையாளரினாலும் தெளிவாக எங்களுடைய நடவடிக்கைகள் தொடர்பாக தெளிவான விளக்கங்கள் வழங்கப்பட்டது. அந்த அடிப்படையில் இடைக்கால அறிக்கைகள் என்பது எங்களிடம் கிடையாது. நாங்கள் சான்றிதழ்கள் தான் வழங்கிக் கொண்டிருக்கிறோம். உண்மையிலேயே 16-17 வருட ஆதங்கங்களே பேச ஆரம்பிக்கும் பொழுது ஒரு நாள் கூட எங்களுக்கு போதாது. அனைவரினுடைய ஆதங்கங்கள் பேசப்பட்டு கொண்டேதான் இருக்கின்றது. இன்று நாங்கள் எங்களுடைய அந்த லிமிட்டட் டைம் பீரியடினுள் OMPயின் மூலமாக செய்யப்படக்கூடிய விடயங்களை நாங்கள் உங்களோடு ஒரு கலந்துரையாடலுக்கு தான் வருகின்றோம். இங்கு யாரும் யாரையும் குற்றம் சாட்டுவதோ அல்லது குற்றங்களை பொறுப்படுத்திக் கொள்வது எங்களுடைய நோக்கம் அல்ல. சிவில் சமூக அமைப்புகளுடனான ஒரு ஆரோக்கியமான கலந்துரையாடல் ஒன்றின் ஊடாக இத்தகைய பாதிக்கப்பட்ட மக்களுக்கான நீதி, அவர்களுக்கான நிவாரணம் என்னவாக இருக்கும் என்பதுதான் எங்களுடைய நோக்கமாக இருக்கின்றது. அந்த அடிப்படையில் தான் இன்றைய மன்னார் பிராந்திய அலுவலகத்தின் மூலமாக இந்த கூட்டம் ஒழுங்கமைப்பு செய்யப்பட்டுள்ளது. உங்களுடைய தகவல்கள் அனைத்துமே பதிவு செய்யப்பட்டுள்ளது. அனைத்தையுமே நாங்கள் கெதர் பண்ணியிருக்கிறோம். எதிர்வரும் காலங்களில் உங்கள் மூலமாக வழங்கப்பட்ட பரிந்துரைகள், உங்களுடைய ஆலோசனைகள் அனைத்தும் உள்வாங்கப்பட்டுள்ளது. எதிர்வரும் காலங்களில் எங்களால் ஏற்பாடு செய்யப்படுகின்ற கூட்டங்கள் இத்தகைய விடயங்கள் உள்வாங்கப்பட்டு இன்னும் ஆரோக்கியமாக எங்களுடைய செயற்பாடுகளை எவ்வாறு அமைத்துக் கொள்ள முடியும் என்பதை நாங்கள் பரிசீலிக்கின்றோம். இதுல முதலாவது எங்களுக்கு கட்டையை சொல்லிட்டோம். இது ஒரு தோல்வியுற்ற அமைப்பு என்றதை நாங்கள் நம்புறோம். இது இன்னும் இனத்தில் நாங்கள் செயற்பட இல்லை. அதுக்கு பல காரணம் சொல்றோம். நீங்கள் நீதிமன்றத்தை குவிக் பண்ணல, இதுவரைக்கும் இன்றைக்கு யுத்தம் முடிஞ்சு இதுக்கான ஸ்பெஷல் நீதிமன்றங்களை கொண்டு வர இல்லை. அதே போல இங்கே நாங்கள் நம்பிக்கை இழந்திருக்கிறோம் என்று சொல்லி இன்டர்நேஷனல் கம்யூனிட்டியில அல்லது இன்டர்நேஷனல் அதாவது நிபுணத்துவ குழுவை இதுக்கு நீங்கள் உள்வாங்கப்பட இல்லை. ஆகவே இவ்வாறான மோசமான தோல்விகளின் அடிப்படையில் நாங்கள் தொடர்ச்சியாக அதோட பயணம் செய்கிறது. நாங்கள் ஒரு இரத்தத்தின் குரல், எங்கேயும் நெகோசியேட் பண்ண இடம் இல்லை. அது கத்தைக்கவே முடியாது உங்களோட. நாங்கள் இது எங்களோட ரத்தத்தின் குரலாக நாங்கள் இந்த இடத்துல நிற்கிறோம். ஆகவே அடுத்த முறை இதை கொஞ்சம் டெவலப் பண்ணுறது இது வியாபாரங்களோ அல்லது அபிவிருத்திகளோ இல்லை. திருப்பியும் நாங்கள் சொல்கிறோம், இது எங்களுடைய இரத்தத்தின் குரல், என்ற சகோதரனுடைய இரத்தத்தின் குரல். நான் இதில் இருக்கிறேன். ஆகவே அதற்கான அதற்கான நீதியைத்தான் நான் உங்கள்கிட்ட கோர்றேன். ஆகவே நீங்கள் இவ்வாறு இடைக்கால நீதி இதெல்லாம் இல்லை. ஸ்பீடாக நீங்கள் மூவ் பண்ண இல்லைன்றது எங்களுக்கு வடிவாக விளங்குது. இனியும் மூவ் பண்ண மாட்டீங்களே என்றால் உங்களோட அதிகாரம் எங்களுக்கு தெரியும். இதுக்கு மேலே உங்களால் ஏறாது. ஏனென்று சொன்னால் தலைமை இடம் விடாது. அது எங்களோட கடந்த வரலாறு. எத்தனையோ குற்றவாளிகள், இராணுவ குற்றவாளிகளை நீதிமன்றத்தினால் மரண தண்டனை கைதியாக தீர்மானிக்கப்பட்டு சட்டத்தின் கொண்டு வந்தவர்களை ஜனாதிபதி பொது மன்னிப்பில் விட்ட நாடு இது. இராணுவத்தை அப்படியான வரலாறுகள் அறிஞ நாங்கள். ஆகவே இதை திருப்பி கூட அறிக்கையில் நாங்கள் சொன்னதாக எழுதுங்கள், நான் சொன்னதாக எழுதுங்கள். எங்களிடத்தில் இந்த சிவில் சமூகங்கள் மன்னாரில் இதை நம்பல என கடந்த வரலாறுகள் அதுகள் நீதியை பெற்றுக்கொள்ள தவறிட்டார்கள். ஆகவே சர்வதேச நீதியை நாங்கள் கோர்றோம். அதற்கான வினைத்திறனை எதிர்பார்க்கிறோம். உங்களுடைய ஸ்பெஷல் நீதிமன்றங்களை துரிதப்படுத்த சொல்லி கேட்கிறோம். இதற்காக இதான் தேவையான கேள்விகளை மட்டும் கேட்டீங்கன்னு சொன்னால் ஈஸியாக. அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். உண்மையிலே இந்த எனக்கு OMP ரெப்ரேஷன் கூட்டம் என்று சொன்னாலே போகிறதுக்கு உண்மையான விருப்பம் இருக்கிறது. என்னென்னு சொன்னால், நாங்கள் எல்லாம் வழிகளை சுமந்த ஆட்களோட வாழ்ந்தார்கள், வழிகளோடு இருக்கிறார்கள். இதில் உத்தியோகர்களாக இருக்கிறவர்களுக்கும் இதை பற்றி முழுமையாக எல்லாம் தெரியும். எனக்கு எதுவுமே தெரியாதாண்டி இல்லை. ஏன்னாக்கா அந்த அளவுக்கு எங்களுடைய மக்கள் இந்த வழிகளை வடிவாக சொல்லியிருக்காங்க. இந்த OMP எப்படி வந்ததுன்னு சொன்னால், நிலைமாகால நீதி பொறிமுறையில் கன்சல்டேஷன் டாஸ்க் ஃபோர்ஸ் செயல்பட்டு கொண்டிருக்கிறது நேரமே மக்கள்கிட்ட கலந்து ஆலோசனை கேட்டிருந்தாங்க. இந்த OMP எப்படி அமைந்திருக்கணும், ரெப்ரேஷன் எப்படி இருக்கணும், நீதி பொறிமுறையெல்லாம் எப்படி இருக்கணும், அந்த கலந்து ஆலோசனை நடந்து அதுக்கு ஒரு முடிவு வாரதுக்கு முறையிலே OMPயை கொண்டு வந்துட்டாங்க இந்த நாட்டில். அப்போ உண்மையிலே இதில் எனக்கு சொல்ல போகிற ஒரு கருத்தை என்னென்னு சொன்னால், இந்த யுத்த குற்றங்கள், இந்த காணாமல் ஆக்கப்பட்ட செயற்பாடுகளை செய்தது அரசு, அந்த OMPயை உருவாக்கினது அரசு.
அப்போ அந்த அரசு உருவாக்கினா அதுக்கு ஒரு லிஸ்ட் ஆஃப் டியூட்டிஸ் வச்சிருக்கும். இந்த குற்றங்களை செய்தவர்களுக்கு எதிரான எந்த தண்டனையும் கொடுக்காத வகையில் தான் இந்த ஓஎம்பியை நகர்த்த முனையும் என்றது தான் என்னுடைய கருத்து. இதில் நாங்கள் இவங்களை கேள்வி கேட்குறோம். இவங்களுக்கு சில வரையறை தான் இருக்குது. இவங்க ஒரு எல்லைக்கு மேலே செயற்பட இயலாது. ஏன்னா இவங்களுக்கு நிறைய ஆதங்கங்கள் மனதில் இருக்குது. ஆனால் இந்த இடத்துல அதை கதைக்க இயலாது. என்னென்னா அவங்க அப்பாயின்மெண்ட் பண்ணப்பட்ட உத்தியோகர்கள் என்றது தான் நான் இதில் சொல்ல வரேன். அப்போ இதில் உண்மையாக மக்களை பொறுத்த மட்டும் எந்த நம்பிக்கையும் இல்லை. இன்றைக்கு நிறைய பேர் காணாமல் போன உறவுகளில் நிறைய பேர் அந்த தேடினவர்கள் இன்றைக்கு இறந்து போயிட்டாங்க. இன்றைக்கு நீதி என்றது அதாவது அவங்களுக்கு சர்டிஃபிகேட் கொடுக்குறதோ அல்லது இடைக்கால கொடுப்பனவு கொடுக்குறதோ அது அவர்களுக்கு உயிருக்கு அந்த பெருமதி இல்லை. அந்த உயிர் உண்மையாக அந்த ஐயா கதை கேட்க தெரிஞ்சது. என்ற பிள்ளை ஒரே ஒரு பிள்ளை நான் கொடுத்துட்டேன் காணையில், அதால் அவங்க அந்த ஐயா இத்தனை வயசு வரைக்கும் வேலைக்கு போகிறாருண்டா இதே மாதிரி தான் எங்களோட ஒவ்வொரு வீடுகள்லேயும் இருக்குது கதை. அந்த கதைகளை சுமந்த நாங்கள். அப்போ உண்மையிலே இன்றைக்கு இவ்வளவு ஆதங்கங்கள் என்னென்னா அந்த வேதனைகளின் துன்பங்களையும் திரும்ப நாங்கள் மறந்து போயிருந்த நேரத்தில் இந்த ஓஎம்பி கூட்டம் சொல்லி எங்களை உள்ள கிழக்கையில கிளறி விட்டுட்டாங்கன்றது தான் நான் இதில் சொல்லவா. ஏன்னாட்டா இது உண்மையிலே கரவேற்கு ஆதங்கம் இருக்குது. இதில் எதுவுமே நடக்க போகிறதில்லை. ஜான்சன் வடிவா சொல்லியிருந்தார், நீதிமன்றத்தில் கொண்டு போய் குற்றவாளியை நிரூபித்த போதிலும் அவர்களுக்கு பொது மன்னிப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதுதான் உண்மை. அப்போ இது எங்களுக்கு காணையிலன்றதுக்கு ப்ரூவ் பண்ணணும். அதுடைய அப்போ ப்ரூவ் பண்ணுறதுக்கெல்லாம் ஆட்கள் இருக்கிறாங்களா, இல்லை வெளிநாட்டுக்கு போயிட்டாங்களா, அல்லது அவங்களாம் வேறண்டு இப்போ கண்டுபிடிக்கவே முடியாமல் சவுத் ஆப்பிரிக்காவில் நாங்கள் பார்த்தோம். அந்த ரெப்ரேஷன் கமிஷன் உண்மையாக அதில் அழுதாங்க. உங்கள் பிள்ளைய நான் இப்படித்தான் அடித்து கொண்டன், இந்த மாதிரி தான் செய்தேன்ட்டு அவங்களும் அழுதாங்க. அப்போ அந்த நேரம் அவங்களும் அதை ஏற்றுக்கொண்டு அங்கே ஒரு மன்னிப்பு வழங்கப்பட்டது. ஆனால் எங்களோட நாட்டில் அது நடக்கிறதுக்கான சாத்தியமே இல்லை என்றதை தான் நான் இந்த இடத்துல பதிவு செய்து நானும் கூட நேரம் எடுக்க விரும்பல. மறந்து போன விஷயத்தை நினைவுபடுத்தினீங்கன்றது தான் எங்களுக்கு. நான் உங்களை யாரையும் குற்றம் சாட்ட விரும்பல. என்னன்னு சொன்னால் அவங்க உண்மையை அரசாங்கத்தில் பொறுமுறையே இவங்களுக்கு மோதலை ஏற்படுத்துறதா நான் ஒரு தந்திரோபாயமாக நான் பார்க்குறேன். என்னென்னா இப்படி இங்கே வந்துட்டு தமிழ் பிரதிநிதிகள் பாவம் அவங்களும் இந்த வழிகள் அவங்களுக்கு தெரியும். ஆனால் எங்களுக்கும் அவங்களுக்கு இடையில ஒரு முரண்பாட்டை ஏற்படுத்துறது தான் இது ஒரு தந்திரோபாயமாக நான் பார்க்குறேன். ஓஎம்பியோட ஒஃபிஷியல் வெப்சைட்ல மன்னார் மாவட்டத்துக்குரிய லிஸ்ட் ஆஃப் கம்ப்ளைண்ட்ல 2020 ஆண்டு ஜூன் மாதம் 30ஆம் தேதிக்குரிய தகவல், அதாவது 487 கேசஸ் இருக்குன்றது மட்டும்தான் குறிப்பிடப்பட்டிருக்கு. 2020 நீங்க இப்ப சொன்னீங்க 2026ஆம் ஆண்டு 600 கேசஸ் இருக்கு. அப்ப கடந்த 6 வருடங்களாக சிஸ்டம் அப்டேட் பண்ணப்பட்டு கொண்டிருக்கான்றது எனக்கு தெரியும். அப்ப எங்களோட கோரிக்கையா உங்களோட முன்வைக்கப்பட்ட லிஸ்ட் ஆஃப் கம்ப்ளைண்ட்ஸுக்குரிய பீரியோடிக் சமரிஸை கட்டாயம் ஓஎம்பி மக்களுக்கு தெரியப்படுத்தணும்ன்றது நாங்கள் கோரிக்கை. கொஞ்சம் ப்ரிப்பேர்டாக வந்துருக்கணும். மன்னாரில் நாங்கள் காணாமல் ஆக்கப்பட்ட சம்பந்தமாக என்னென்ன வேலை செய்கிறோம்ன்றத கொஞ்சம் ஆயுதப்படுத்தி ப்ரெசன்டேஷன் பண்ணி சிவில் சொசைட்டி அமைப்பு கொடுக்குறதால இன்னும் கொஞ்சம் ஆயுதப்படுத்திருந்தால் நல்லாயிருக்கும். ஏனென்றால் எல்லாருமே அப்டேட்டில் இருக்கிறாங்க. தங்கச்சி கேட்ட மாதிரி பார்த்து ஓட்டுவாங்க. அப்போ நீங்கள் உங்களோட வேலை திட்டங்களை வடிவாக்கி சொல்கிறது நல்லது. உங்களோட ப்ரொஜெக்ட் எப்படி செய்கிறீங்கன்றது சொல்கிறது நல்லது. அது மாதிரி எல்லாருமே தெரியும் என்னென்ன நடந்து கொண்டிருக்கு, நடக்க போகுது. ஆகவே அதுகளை வருங்காலத்தில் நீங்கள் சொல்கிறது நல்லது. அது மாதிரி புதைக்குழி செய்கிற வேறு திட்டம் தெரியும். அது மாதிரி இன்டர்நேஷனல் லெவலில் என்னத்தை செய்கிறீங்க, அது மாதிரி எப்படி விசாரணைகள் நடந்து கொண்டிருக்குதுன்றத கொஞ்சம் தெளிவாக சொல்லும்போது சிவில் அமைப்புகள் இவ்வாறான கேள்விகளை கேட்கறதுக்கு நீங்கள் இடமளிக்காமல் இருக்கலாம். ஆகவே ஓய்மிட்ட கேட்டுக்கொண்ட விஷயம், நீங்கள் கணக்கு வேலைகள் செய்கிறீங்க, அதை வடிவாக அப்டேட் பண்ணிங்களா இருந்தால் மிகவும் நல்லதுன்றதை நான் கூறிக்கொள்ள விரும்புகிறேன். குறைபாடுகள் அதிகமாக பேசப்படுது. உண்மையிலே நாங்கள் எங்களுடைய நடவடிக்கைகளை நாங்கள் செய்து கொண்டுதான் இருக்கிறோம். அந்த வகையில் அவர்களுக்கு எங்களுடைய சீனியர் ப்ரொடெக்ஷன் ஆஃபீஸர் மூலமாக கூறப்பட்டது. மனித புதைகுழி தொடர்பான வழக்குகள் தொடர்பாக பார்க்கும் பொழுது தற்பொழுது 8 வழக்குகள் ஆக்டிவ் ஸ்டேஜில் இருக்கிறது. அதில் ஒன்றுதான் மன்னாரில் 2 வழக்குகள் காணப்படுகிறது. ஒன்று திருக்கேதீஸ்வர வழக்கு, இரண்டாவது சதோசா வழக்கு. 2 வழக்குகளில் இருந்து பெறப்பட்ட அந்த சான்றுகள் காவல் பரிசோதனைகளுக்காக புளோரிடாவுக்கு அனுப்பப்பட்டு வழக்கு நீதிமன்றத்தின் மூலமாக அதனுடைய வழக்கு விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. அங்கே பரிசோதனையில் அறுதியற்ற வகையில் மீண்டும் அதன் மீள் பரிசோதனைக்காக அனுப்பப்பட்ட வகையில் அதனுடைய செயல்பாடுகள் நீதிமன்ற வழக்கு விசாரணைகள் மூலமாக அது இடம்பெற்று வருகின்றது. 2வது கூறப்பட்டது முல்லைத்தீவு கொக்கு தொடுவாயில்
சான்றுகளை கேட்டிருந்தோம். ஆனால் 3 மொழிகளிலுமே நாங்கள் அந்த ஊடக அறிக்கை பிரசுரிக்கப்பட்டு 7 பத்திரிகைகள் உள்நாட்டு லோக்கல் மீடியா உள்ளடங்களாக நாங்கள் 7 பத்திரிகைகள் பிரசுரிக்கப்பட்ட போதிலும் கூட ஒரு ஒரு கவலைக்குரிய விடயம், எந்த ஒரு மறுமொழிகளும் எந்த ஒரு பதில்களும் பொதுமக்களிடமிருந்து முறைப்பாட்டுடன் நாங்கள் கிடைக்க பெற்றிருக்கவில்லை. அதுபோல செம்மனையில் வந்தெடுக்கப்பட்ட பொருட்கள் தொடர்பாகவும் நாங்கள் கொஞ்சம் மறந்துட போறேன். நான் இதை நோட் பண்ணல, இவர் சொன்னதை நான் சமதியா சொல்லியிருந்தேன். நான் கொக்கு தொடுவாயின் செம்மணியின் போதும் கண்டெடுக்கப்பட்ட பொருட்கள் சான்றுகளாக வைக்கப்பட்டு பொதுமக்களினுடைய உதவிகள் கோரப்பட்ட பொழுதும் அங்கே இருந்தும் எங்களுக்கான ஆதரவு கிடைக்கப்பெறவில்லை. உண்மையில் ஆதரவுங்கள் உங்களினுடைய அபிலாசைகள் எங்களால் புரிந்து கொள்ள முடியுமாக இருக்கின்றது. நாங்களும் உங்களிடமிருந்து வந்தவர்கள், நானும் மன்னார் தான். எங்களுக்கும் யுத்தம், அதனுடைய வடுக்கள் வழிகள் எதுவும் தெரியாமல் இல்லை. ஆனாலுமே எங்களுடைய அதிகார வரம்புக்கு உட்பட்டு எங்களுடைய பணிகளை நாங்கள் செய்கின்ற பொழுது உண்மையிலேயே உங்களை போன்ற சிவில் சமூக அமைப்புகளினுடைய ஆதரவு எங்களுக்கு கட்டாயம் தேவை. இரண்டாவது, பொதுமக்களினுடைய ஆதரவு தேவைப்படுகிறது. இங்கு இந்த மீட்டிங்கில் கூட்டத்தில் வந்து நிறைய அதிகமானவர்கள் எங்களிடம் அந்த சான்றுகள் இருக்கு, இந்த சான்றுகள் இருக்கு என்று கூறுகின்றீர்கள். இவர்களுடைய அதிகாரி மூலமாக சொல்ல அவ்வாறு காணப்படுமாக இருந்தால் பிராந்திய அலுவலகத்துக்கு சென்று உங்களால் வழங்கப்படக்கூடிய அந்த சான்றுகளை முன்வையும். இது எங்களுக்கு மிகவும் உறுதுணையாகவும் உதவியாகவும் இருக்கும், மேலதிகமான எங்களுடைய நடவடிக்கைகளை மேற்கொண்டு போவதற்கு. உங்களுடைய அந்த உங்களுக்கு வழங்கப்பட்ட அந்த கோவைகளுக்குள் பாருங்கள், எங்களின் மூலமாக அரசாங்கத்தினால் வழங்கப்பட்ட அறிக்கைகள் தொடர்பான விடயங்கள் வழங்கப்பட்டுள்ளது. அதனை வாசியுங்கள். நாங்கள் ஐக்கிய நாடுகள் சபைக்கு எங்கள் மூலமாக வழங்கப்பட்ட அந்த அறிக்கைகள் உள்ளே ஆவணப்படுத்தப்பட்டுள்ளது. அவற்றையும் வாசியுங்கள். அடுத்த கலந்துரையாடலின் பொழுது இன்னும் எங்களுடைய செயற்பாடுகளை வலிமைமிக்கதாகவும், ஆனால் உண்மையிலே ஏற்றுக்கொள்ள வேண்டிய விடயம், நாங்கள் கொஞ்சம் தாமதமாகத்தான் எங்களுடைய விடயங்கள் சென்று கொண்டிருக்கின்றது. அதை எங்களால் ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும் நாங்கள். ஆனால் உண்மையிலேயுமே எங்களுடைய அதிகார வரம்புக்கு உட்பட்ட வகையில் தான் நாங்களும் செயல்பட வேண்டியவர்களாக உள்ளபடியினால் சிறிய தாமதங்கள் இருக்கிறது என்பதை நாங்கள் ஏற்றுக்கொள்கின்றோம். மீண்டும் நாங்கள் உங்களிடம் எதிர்பார்ப்பது உங்களுடைய ஆரோக்கியமான ஆலோசனைகள் மற்றும் உங்களுடைய கலந்துரையாடல்களின் ஊடாக இன்னும் அடுத்த முறை நாங்கள் உங்களை சந்திக்கின்ற பொழுது இன்னும் நாங்கள் எங்களின் மூலமாக செய்யப்படக்கூடிய உங்களுடைய பரிந்துரைகளின் அடிப்படையில் அவற்றை உள்வாங்கிக் கொண்டு செல்கின்றோம். மேலும் எங்கள் உயர் அதிகாரிகளினூடாக உயர் அதிகாரிகளுக்கு உங்களுடைய விடயங்கள் நீங்கள் உங்களால் கூறப்பட்ட அந்த ஆலோசனைகள் பரிந்துரைகள் முன்வைக்கப்பட்டு இன்னும் எங்களுடைய செயற்பாடுகளை துரிதமாக அல்லது நாங்கள் உடைத்திறனாக செயற்படுத்த எதிர்பார்த்துள்ளோம் என்று கூறி நான் நிறைவு செய்து கொள்கிறேன். ஏற்கனவே எங்கள் டிபார்ட்மெண்டால் வழங்கப்பட்ட காணப்படாமைக்கான சான்றிதழ் அதிலேயே இருக்குது. 2 வருடம் தான் செல்லுபடியாகும் இருக்குது. சில பேர் அதை 2வது தடவையாகவும் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி போட்டு போயிட்டு அதுக்கும் 2வது தடவையும் அந்த 2 வருட காலம் முடிந்து திருப்பியும் வராங்க. ஆனால் எங்களுக்கு எங்கள் டிபார்ட்மெண்டாலேயும் சரி அல்லது காணாமல் போனோர் அலுவலகத்தாலேயும் சரி எந்த ஒரு தெளிவுபடுத்தல்களும் வழங்கப்படவில்லை. இப்போ நாங்கள் 2019ஆம் ஆண்டு வழங்கின சிஇஓஏ ஒரு வேலிடிட்டி இல்லாத ஒரு விடயமாக இருக்குது. ஒரு வெறும் பேப்பர்.